Praise the Lord, hallelujah. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 25 முதல் 27 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்லமை தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 25வது அதிகாரத்திலே தேவனுடைய ராஜ்யத்தின் நீதிக்கு எதிராக செயல்பட்ட அனைவரையும் அவர் தோற்கடித்ததற்காகவும் தமது ஜனத்தின் விடுதலையையும் ஆறுதலையும் அளிக்கிறவராக இருந்ததால் ஏசாயா தீர்க்கதரிசி தேவனை துதித்து பாடினதான ஒரு கவிதையை நாம் இங்கே காண முடியும். கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர், உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். கர்த்தர் என்னென்ன வல்லமையான காரியங்களை செய்தார் என்பதை இந்த அதிகாரம் முழுவதும் நமக்கு சுட்டி காட்டுகிறது. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. எவ்வளவு கொடுமையான ஜனங்கள் வந்து நமக்கு எதிராக எவ்வளவு சத்ருவானவன் எவ்வளவு காரியத்தை செய்தாலும் வெள்ளம் போல சத்ரு வந்தாலும் நமக்காக ஜெயக்குடியேற்றிய ஆவியான நமக்கு உண்டு. ஆம், அவர்களாமே ஏழைகளை பலப்படுத்துகிற தேவன், எளியவர்களை திடப்படுத்துகிற தேவன். பெருவெள்ளம் போல வாரிக்கொண்டு போக வந்தாலும் தேவனாகத்தை நம்மை தப்புவிக்கிற தேவன். பெருவெள்ளத்துக்கு நோவாவை தப்புவித்தவர் நம்மையும் தப்புவித்தார். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. ஆம், சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். ஆண்டவர் தாமே விருந்தை அளிக்கிற தேவன். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் வருகைக்கு பின்பதாக ரட்சிப்பையும் ஆளுகையையும் குறித்து ஏசாயா இங்கே விவரித்து சொல்லுகிறதான காரியம். அது சியோன் மலையிலே ஆண்டவராகிய தேவன் தன் பிள்ளைகளுக்காய் நித்திய ராஜ்யத்திலே விருந்தை ஆயத்தப்படுத்துகிறவர். கர்த்தருடைய வெளிப்படுத்தும் விசேஷத்திலே 21 அதிகாரத்திலே அதை காண முடியும். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிரசன்னத்தில் விசுவாசிகள் அனுபவிக்கிறதான அற்புதமான ஆசீர்வாதங்களை இந்த கொழுமையான விருந்து பிரதிபலிக்கிறது. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. அவர் தாமே இந்த உலகத்திலே நமக்காய் பாடுகள் பட்டு சிலுவையில் அறையப்பட்டு மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர். நமது கண்ணீரை துடைக்கிற தேவன். மகிமை உண்டாவதாக. 26வது அதிகாரத்திலும் துதி பாடல் ஆண்டவருக்காய் பாடப்படுகிறது பாட்டை குறித்து பார்க்க அக்காலத்தில் யூதா தேசத்திலே பாடப்படும் பாட்டை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி இங்கு எழுதுகிறார். பலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி அதற்குள்ளே பிரவேசிக்கும். மகிமை உண்டாகும். தேவன் தம் மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையிலே பரிசுத்தவான்கள் அவரை துதித்து பாடினார்கள். அவருடைய பாடல் எல்லா தீமையின் மேல் உண்டாகும் வெற்றியையும் ஒரு ராஜ்யத்தை நிலைப்படுத்துவதையும் குறிக்கிறது. மகிமை உண்டு. சரித்திரத்தின் இறுதி காலத்தில் சோதனைகளும் நெருக்கங்களும் ஏற்படும் பொழுது தேவனுக்கு உண்மையாக விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்து மீதி இருக்கும் ஜனங்கள் தேவன் பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வார் என்பதை இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஜெபம், நம்பிக்கை, விசுவாசம் இவற்றுடன் துன்ப நேரங்களிலே தேவன் நமது காரியங்களை எல்லாம் பொருட்படுத்திக் கொள்ளும்படியாக ஜெபிக்க வேண்டும். அவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். கர்த்தர் அவரே நமக்கு நித்திய கன்மலையும் அஸ்திபாரமுமாய் இருக்கிறார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக.
ஆம், ஆண்டவரே உமக்கு காத்திருக்கிறோம் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் காத்திருக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் இறங்கி மகிமையான காரியங்களை செய்தவர். சரித்திரத்தின் இறுதி நாட்களிலும் நீதிமான்கள் கர்த்தருடைய வருகைக்காக ஆவலோடு காத்திருப்பார்கள். இந்த காத்திருக்கும் நிலையை குறித்து தேவ பிரசன்னமும் நீதியும் பூமியில் இறுதியில் வெளிப்படுத்தப்படும் நாளுக்கான அந்த வாஞ்சையை ஏசாயா இங்கு விவரித்து சொல்கிறதையும் இந்த அதிகாரத்தை நாம் பார்க்க முடியும். தேவனோடு நித்தியமான வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வதற்காக நாம் எடுக்கதான முயற்சிகள் இந்த பகுதி அடிப்படையாக கொண்டு அமைய வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்பி கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேலை தேவன் தண்டித்த பொழுது அங்கே உண்மையாக இருந்தவர்கள் கருத்துடன் அவர் நோக்கி ஜெபித்து சூழ்நிலையெல்லாம் மேற்கொண்டதை ஏசாயா நினைவு கூர்ந்து இதை எழுதுகிறார். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய சமூகத்திலே 27வது அதிகாரத்தில் இஸ்ரவேலுக்கு உண்டான மீட்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. காலத்தில் கர்த்தர் லீவியத்தான் என்னும் நீண்ட பாம்பை, லீவியத்தான் என்னும் கோணலான சர்ப்பத்தை கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொண்டு ஓடுவார். சத்ருவானவன் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் ஆதியாக முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எப்படி சர்ப்பத்தின் உருவிலே அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் காண முடியும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்னும் பட்டயம் அவனை துரத்தினது. ஆண்டவருடைய வார்த்தை என்னும் பட்டயம் அவனை நிர்மூலமாக்கும். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலும் ஒரு திராட்சை தோட்டத்தை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க காலத்தில் நல்ல திராட்சை தரும் திராட்சை தோட்டம் நமக்கு உண்டாயிருக்கும், அது குறித்து பாடுங்கள் என்று சொல்லி அங்கே இஸ்ரவேலுடைய சபை ஒரு திராட்சை தோட்டமாய் மாற வேண்டும் என்பதை இந்த பாடல் வலியுறுத்தி கூறுகிறது. ஆண்டவராகிய தேவன் தாமே நம்மையும் திருச்சபையும் புதிய ஏற்பாட்டு திருச்சபையும் ஒரு தோட்டமாக ஆண்டவர் நாட்டியிருக்கிறார். அதிலே நம்மையும் கணிதரை செடிகளாக மாற்றி இருக்கிறார். கர்த்தருடைய வீட்டில் நான் ஒளியமரமாய் இருக்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்லுகிறார். கர்த்தர் சமயமே உண்டாவதாக. அவர் தாமே தண்ணீர் பாய்ச்சி ஒரு சேதப்படுத்தாத இரவும் பகலும் காத்து வழி நடத்துகிற தேவன். யாக்கோபு பற்றி இஸ்ரவேலை பூத்து காய்க்கும் உலகத்தால் பலனை நிரப்பும் நாட்கள் வரும் என்று ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தை நாமும் கூட பெற்றுக்கொள்வோம். உன்னதரான தேவன் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. ஆமேன், ஆமேன்.